வணக்கம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மீளாத ஒரு இதில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ வயசாகி நம்மளுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கிறவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பட் அது ரொம்ப அவருக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு ஒரு கவலையிலே எல்லாருமே இருக்கோம். பட்டு அது அவருக்கு இவ்வளோ பெரிய வேறு ஒரு இதை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அன்பாக இருப்பார் மனோஜும் சரி, அவரும் சரி. நாங்களாம் எங்கேருந்தோ வந்தவங்க, பட் இருந்தாலும் எங்களெல்லாம் அவ்வளோ அன்பாக அவர் பார்த்துக்கிறதும் சரி. இந்த வீட்டுக்கே எவ்வளோ முறை வந்திருக்கேன் நான். வந்தார்னா காலையில் சாப்பிடாம விடவே மாட்டார். நீ சாப்பிட்டு போன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அவர் போடுவார். அந்த மாதிரியான ஒருத்தர். அதே மாதிரி மனோஜும் சரி, ஒரு பெரிய இதுன்னு இல்லாமல் ரொம்ப அன்பாக எல்லா விஷயத்தையும் டெக்னிக்கலாகவும் சரி எல்லா விஷயத்தையும் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் அது இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும் எல்லாருக்கும். ஆமாம், நான் சாரோட ஒர்க் பண்ணேன். முதல் மரியாதைன்ட்டு ஒரு சீரியலுக்கு முதல்ல அவரோட ஒர்க் பண்ணேன். அப்போது மனோஜ் கிரியேஷன்ஸ்ன்ற அந்த இதில் தான். அப்போது டெய்லி நம்ம ஸ்டுடியோவுக்கு வருவாங்க. அவங்களோட அந்த பகிர்ந்துக்கிட்ட விஷயம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள். ஆக்சுவலி மனோஜ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள். ரொம்ப எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர். அவரோட கிட்டத்தட்ட 1 மந்த்து அந்த ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது மறக்க முடியாது.